வணக்கங்க சார். நான் பிரகாஷ் பேசுகிறேன் கோயம்புத்தூரில் இருந்து. நான் இங்கே கோயம்புத்தூர் செஷன் வந்துட்டு நான் வந்து உங்கள்கிட்ட அட்டன் பண்ணியிருந்தேன் சார். உங்கள் செஷன் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஐ திங்க் ஒரு வருஷம் 1.5 வருஷம் வந்துட்டு ஃபோன்லேயே நான் பேசிகிட்டு இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன் சார். இந்த செஷன் வந்துட்டு அட்டன் பண்ணலாமா வேண்டாமா, இல்லை எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் பக்கமாகவே வந்துட்டு நான் வந்து உங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஃபோன்லேயே பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு தடவை கூட வந்துட்டு என்னோடய ஃபோனை வந்துட்டு நீங்கள் அட்டன் பண்ணாமல் இல்லை. ஆனால் எல்லா தடவையும் வந்துட்டு என் ஃபோனை அட்டன் பண்ணிவிட்டு இந்த இது சம்மந்தப்பட்ட விஷயம் வந்துட்டு நான் கேட்டேன் அப்படின்னு டவுட் இருந்தாலும் அப்போவே வந்துட்டு நீங்கள் கிளியர் பண்ணிகிட்டு இருந்தீங்க. நான் உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே கூட சார் அந்த டயத்தில் தான் அப்போ ஒரு 1 இயர் முன்னாடி நான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்துட்டு சென்னையில் 2 பேர்த்திட்ட, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் திருச்சி, அந்த மாதிரி வந்துட்டு நிறையா செஷன் வந்துட்டு போயிருக்கேன். அவங்களும் சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகே, அதை நம்ம அப்படியே வந்து பண்ணுறப்போ 1 நாள் 2 நாள் அப்படியே வந்துட்டு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அவ்வளோதான் சார். அது அப்படியே அந்தளவுக்கு வந்துட்டு செஷன் வந்துட்டு வர்த்து இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் அவங்களே பார்த்திங்கன்னா செஷன் வந்துட்டு அவங்களோட செஷனை பற்றி அவங்களே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நான் வந்துட்டு இந்த இது வந்துட்டு எல்ஓஏ வந்துட்டு நான் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு மட்டும்தான் சக்ஸஸ் கொடுத்தது. ஆனால் வந்துட்டு பல பேர்த்துக்கு வந்துட்டு சக்ஸஸ் கொடுக்கல அப்படின்னு அவங்களே ஓப்பன் டாக்காக வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. நான் உங்கள்கிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணினதுக்கு வந்துட்டு ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும் சார் கண்டிப்பாக. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப மனக்குழப்பத்தோட விரக்தியோடு வந்துட்டு ரொம்ப இருந்தேன். என்னடா இது பிஸ்னஸில் வந்துட்டு இவ்வளோ கிட்டத்தக்க வந்து ஒரு 30-40 லட்ச ரூபா வந்துட்டு கடன் ஆயிடுச்சு. நீ அடுத்தது என்ன பண்ண போகிறோம், எப்படி பிஸ்னஸ் ரன் பண்ண போகிறோம், குடும்பத்தை எப்படி நம்ம ரன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற சூழ்நிலையிலலாம் வந்துட்டு ரொம்ப வந்து சிரமத்தில் இருந்தேன் சார். அந்த டயத்தில் தான் வந்துட்டு நீங்கள் கோயம்புத்தூர் வந்திருந்தீங்க. அப்போ வந்துட்டு செஷன் வந்துட்டு பேசிக் செஷன் ஃபஸ்ட்டு எல்ஓஏ வந்துட்டு அட்டன் பண்ணினேன். ஆனால் நீங்கள் அந்த செஷனில் வந்துட்டு இது எண்ணம்னா என்ன, எங்கேருந்து வருது, அதுக்கப்புறம் வந்துட்டு மனசுன்னா என்ன, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பிரபஞ்சம்னா பிரபஞ்சத்திட்ட வந்து நம்ம வந்து எப்படி பேசணும், எப்படி என்ன உணர்வில் இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே வந்து கிளியராக வந்து நீங்கள் சொல்லி கொடுத்துருந்தீங்க சார். அதை அப்படியே வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். அப்படியே நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே வந்துட்டு ஃபாலோ பண்ணினேன். இடையில வந்து அப்படியே நல்லா பீக்கில் கொண்டு போச்சு. நல்லா பயங்கர பிஸி ஆயிடுச்சு சார். எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டேஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னம்னாலே பழைய ஆர்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு என்னை தேடி வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை ஏற்பட்டுச்சு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்கு கூட நான் அவ்வளோ யோசனை பண்ணுவேன், ரொம்ப யோசனை பண்ணுவேன். எனக்கு ஐ திங்க்கு நான் ட்ரெஸ்ஸு வந்து எடுத்ததே பார்த்திங்க அப்படின்னோம்னா ஒரு 5-6 வருஷமாக வந்துட்டு ட்ரெஸ்ஸை எடுக்கலை. இருக்கிற ட்ரெஸ்ஸையே அப்படியே வந்துட்டு போட்டு அப்படியே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணுறதுக்கு பிடிக்காது. அந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் இருந்தது. அப்போ பார்த்திங்கன்னா இந்த செஷன் அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் சொன்னால் நம்ம மட்டுக்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு 20-25,000 ரூபாய்க்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸு வந்து என்னோடய ஃபேமிலிக்கு 4 பேர்த்துக்குமே, என் பொண்ணுங்க 2 பேர்த்துக்கு, அதுக்கப்புறம் என் ஒய்ஃபுக்கு, எனக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 20-25,000 ரூபாய்க்கு ட்ரெஸ்ஸு மட்டும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு காட்டு வித்து மேட்ரஸோடு பார்த்திங்கன்னா 40,000 கிட்டத்தட்ட வந்து ஒரு 40-42,000 ரூபா வருது சார். அதை வந்து எடுத்திருக்கேன். இது வந்துட்டு என்னாலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரியெல்லாம் வந்து எக்ஸ்பென்சிவ்ஸ் எல்லாம் வந்துட்டு செலவு பண்ணி அதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் எடுக்க மாட்டேன். அவ்வளோ சீக்கிரத்தில் வந்துட்டு எடுத்ததும் இல்லை, எடுக்கவும் மாட்டேன். அந்த மாதிரியான ஆள் நான் ஓப்பனாக சொல்லணுன்னா. அது பார்த்திங்கன்னா அது எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடையில வந்துட்டு அந்த ஃப்ரீக்வன்சி வந்து அப்படியே செஞ்சுக்கிட்டே இருந்தேன் சார். உங்களுக்கே தெரியும், நான் வந்து சொல்லியிருக்கேன், நான் வந்துட்டு கடன் வந்துட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நான் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் வந்துட்டு அது இதுன்னு சொல்லி கொடுத்துட்டு சம் பேட் கமெண்ட்ஸ் வந்துட்டு கொடுத்துட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து லோன்ஸும் வந்துட்டு பேங்க் சைடு வந்துட்டு செக்டார் சைட்ஸு எந்த இதுவுமே வந்துட்டு போக முடியல. ரொம்ப வந்து
சிபில் வந்துட்டு ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு வந்து பேங்க் சைட்ஸ் எதுவும் போக முடியல. இப்போ பேங்க் சைட்ஸும் போக முடியல சார். அதுக்கப்புறம் இடையில வந்துட்டு என் ஒய்ஃபு வந்துட்டு ஒரு மொபைல் ஒன்று கேட்டிருந்தாங்க. அப்போ வந்துட்டு போய் மொபைல் ஷாப்பில் வந்துட்டு போய் வந்து மொபைல் எடுக்கலான்னு போகிறப்போ வந்துட்டு இந்த சிபில் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு மொபைல்ஸ் வந்து வாங்க முடியல. சரி பரவாயில்ல, கிடைக்கல அப்படின்னோம்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஆனால் நான் ஃப்ரீக்வன்சி டாஸ்க் பண்ணும்போது வந்துட்டு நினச்சேன், நான் எனக்கு ரூபா கூட வந்துட்டு செலவில்லாமல் வந்துட்டு எனக்கு வந்து மொபைல் வரணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து அது மட்டும் நினச்சிக்கிட்டேன். கையில் வந்துட்டு எனக்கு ஒரு மொபைல் வந்துட்டு வாங்கி அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி நினச்சிட்டேன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க சார். இப்போது நான் வந்து ஈரோடு போயிருந்தேன். ஈரோடு போயிருந்தப்போ வந்துட்டு என்னோடய மச்சனை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு விவோ ஃபோனு வந்துட்டு வாங்கி அப்படியே வந்து கையில் கொடுத்துட்டாரு. அப்போயே எடுத்து கொண்டு வந்து மிஸ்ஸஸ் முன்னாடி வந்துட்டு கொடுத்துட்டேன். அப்போ தான் வந்து அவங்க ரொம்ப ஹாப்பி சார். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஒரு தனியாக வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 13 வருஷமாக வந்துட்டு அவள் ஃபோனை யூஸ் பண்ணினதில்லை. ஃபோன் வந்துட்டு விரும்பினதும் இல்லை. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு ஒன்று கேட்டாங்க. டக்குன்னு வந்துட்டு ஒரு 10 பைசா கூட செலவு இல்லாமல் வந்துட்டு வந்து ஒரு ஃபோன் ஒன்று கைக்கு வந்தது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தான் சொல்கிறேன் சார். அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. அது அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு சேஞ்சஸ்ஸு, ஒரு டிஃப்ரென்ஸு பிஸ்னஸ்லேயும் சரி. அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்வெஸ்டர்ஸ் மாதிரி எனக்கு வேணும், அப்போ கொஞ்சம் கிடச்சிது அப்படின்னோம்னா ஏதாவது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்டிருந்தேன் சார். உங்கள்கிட்ட பேசியிருந்தப்போ வந்துட்டு அது கண்டிப்பாக வரும். நீங்கள் கரெக்டாக வந்துட்டு டாஸ்க் மட்டும் கரெக்டாக பண்ணிவிட்டு வாங்க. ஃப்ரீக்வன்சி டாஸ்க் மட்டும் கரெக்டாக பண்ணிவிட்டு அந்த இதை வந்து பண்ணிகிட்டே வாங்க. நான் சொன்ன மாதிரி அதுவாக உங்களை வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே வந்துட்டு என்னன்னு தெரில சார். ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு சேரில் தான் வந்து உட்காந்துருந்தப்போ வந்துட்டு இவங்கக்கிட்ட பேசுன்னு போய் யாரோ வந்து ஒரு சக்தி அது இவங்கக்கிட்ட போய் பேசு அப்படின்னு மட்டும்தான் வந்துட்டு ஒரு உணர்வு வந்துச்சு. அது சரியா தவறா, அவங்க யார் என்ன எதுவுமே எனக்கு தெரியாது சார். முன்ன பின்ன பார்த்தது கிடையாது. அவங்க யார் பிளாங்க். ஆனால் வந்துட்டு பெரிய குரூப்பு அவங்க. அது மட்டும் நல்லா தெரியும் எனக்கு. அவங்க டோட்டலாக வந்துட்டு ஆல் ஓவர் இந்தியா வரைக்கும் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஃப்ரான்ச்சைசி இருக்குது. ஆனால் அவங்க ஃப்ரான்ச்சைசி வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 45 lakhs வந்துட்டு போட்டு வந்துட்டு அவங்க ஃப்ரான்ச்சைசி எடுத்து அவர் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அவரை போய் பார்க்குறதுங்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர் வந்து மல்டி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. நான் டைரெக்டாக போய் அவங்க ஸ்டோரில் வந்துட்டு அவங்களுடைய மேனேஜர் இருந்தாங்க. இந்த மாதிரி ஓனரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஓனர்லாம் இங்கெல்லாம் வரவே மாட்டாருங்க. அவர் ரொம்ப பிஸி. அவர் இங்கே இந்த பக்கமே வரமாட்டார் அப்படின்னாங்க. பரவாயில்ல, எனக்கு வந்து கொஞ்சம் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன். ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க. ஃபோன் பண்ணி பேசினேன். ஒன்றுமே சொல்லலை சார். நேராக வந்து நீங்கள் ஆஃபீஸ் வாங்க, 4:30க்கு ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க, நம்ம மேற்கொண்டு நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் 4:30க்கு போனேன். என்னுடைய ப்ராஜெக்டை பற்றி அவர்கிட்ட சொன்னேன். ஆனால் அவரும் வந்துட்டு சேம் அதே ஃப்ரான்ச்சைசி எடுத்து ஒரு பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் என்னுடைய ப்ராஜெக்டை பற்றி சொன்னேன். அவர் உடனே வந்துட்டு ஓகே சொன்னார் சார். ஓகே சொல்லிவிட்டு ஒரு 2 days வெயிட் பண்ணுங்கள், நான் நேரில் வந்து கம்பெனிக்கு வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி காலையில் தான் வந்துட்டு வந்தார். வந்து எல்லாம் கம்பெனிஸ் எல்லாமே பார்த்துட்டு பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்துட்டு பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எந்த விதமான பயமும் உங்களுக்கு வேண்டாம். எவ்வளோ லேக்ஸ் ஆனாலும் சரி இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒரே ஒரு வார்த்தை தான் சார் சொன்னார். நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், லாபகரமாக பண்ணுறோம், அவ்வளோதான் சார் சொல்லிட்டு போனார். வித்தின் ஒரு 1 hourலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஒர்க்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து கொடுக்க சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒர்க்கில் இருந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படியே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு வந்துட்டு நம்ம அப்படியே பிஸ்னஸை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொண்டு போவோம்.
தென் ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ் போகட்டும். போனோன்னே நானே வந்து இன்வெஸ்ட் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. பிஸ்னஸை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து க்ரோத் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கு சார். இது வந்து அப்படியே வந்து நம்ம கண்டினியூ பண்ணி நல்லபடியாக வந்து கொண்டு போகணும். இதெல்லாமே வந்துட்டு உங்கள் பிஏ மேக்னெட் உங்களை சந்தித்ததுக்கப்புறம் வந்து இத்தனை வந்து வந்து ஒரு நல்ல விஷயம் வந்துட்டு நடந்திருக்கு. ரொம்ப 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 நன்றி சார். ஆனால் வந்துட்டு அந்த செஷன் முடிச்சுட்டு நீங்கள் ஒன்று சொன்னீங்க, இது யாருமே வந்துட்டு சொன்னதில்லை. உங்களுடைய பிரச்சனையை வந்துட்டு எங்ககிட்ட கொடுத்துட்டீங்க, பிஏ மேக்னெட்ட கொடுத்துட்டீங்க. நீங்கள் சந்தோஷமாக போங்க. நீங்கள் என்னை பார்த்துட்டு போகிறீங்க. இன்னும் கீழே நீங்கள் இறங்கி கீழே போனதுலேருந்து உங்களுக்கு மிராக்கிள்ஸ் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னீங்க சார். ஆனால் வந்துட்டு உங்கள்கிட்ட டச்சப்பில் இருக்கிற வரைக்குமே வந்துட்டு அந்த மிராக்கிள்ஸ் வந்துட்டு மேலுமே வேறு லெவல் தான் சார். அது கண்டினியூ பண்ணணும். நம்ம அப்படியே கண்டினியூ ஆகி லைஃப் லாங் வந்து உங்கள் கூட அப்படியே வந்துட்டு ட்ராவல் பண்ணணும் சார். நீங்கள் ரொம்ப 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 வந்துட்டு நன்றி 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 சார். பிஏ மேக்னெட்டுக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கும் மேடத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி நன்றி. தேங்க்யூ சார்.